நீங்க எங்க தூங்குவீங்க கமருதீன் வழக்கமா? நான் சூப்பர் டீலக்ஸ் தூங்குவேன். அடுத்த நாள் வெளியே போயிட்டு நாய் குலைச்சப்பதான் சார் அவங்க எந்திரிச்சாங்க. ஆமா சார். பாரு காமு பாத்ரூமில் பயங்கரம், பிக் பாஸ் பார்க்கவே தயங்குறோம், பிக் பாஸ் ஃபேன்ஸ் அதிருப்தி. அப்ப கமருதீன் இல்லையா அப்ப ரூம்ல? வெளியில சோஃபால மைக்கை மட்டும் மூடிக்கொண்டிருந்த பாருவும் கம்ருவும் ஒரு படி உள்ளே போய் பாத்ரூமையே மூடிக்கொண்டனர். இதை தட்டி கேட்க முடியாத விஜேஎஸ் பிக் பாஸுக்காக நாசுக்காக கேட்டு அருமையாக கூட்டிக் கொடுத்தார். மன்னிக்கவும், காட்டிக் கொடுத்தார். விரிவான செய்திகள் உள்ளே. ஏமா நீ எதுவும் பிச்சைக்கார அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கியாமா? ஏமா எப்போ பார்த்தாலும் வாசல்லே உட்காந்துருக்க? பார்த்தா பதறதா இல்லையா? அதுவும் நடுராத்திரில சந்திரமுகி மாதிரி. ஏமா என்னடா எந்திரிக்குதே அப்படின்னு எல்லாரும் பயந்து கேட்குற மாதிரி ட்ராமா சான்றா திடீர்னு ஏஞ்சி என்னடா எவனையும் காணும், ரொம்ப குளிர்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல, சரின்னு உள்ளே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஐயோ அது வந்துருச்சே, என்ன 7:30 எழுத்துட்டு வருதோ அப்படின்ற மாதிரி பதறி பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டரை பார்த்தேன். ஆமாம், நான் டாக்டரை பார்த்தேன், ஆனால் அவர் என்ன பார்த்தோன்னே ஏஞ்சி ஓடிட்டார். பின்ன வீட்டுக்குள்ளே இருந்தால் சண்டை போட்டு நாய் மாரி கத்துறீங்க, இல்லை நடுராத்திரியில் வெளியே போய் பேய் மாரி சுற்றுறீங்க. ஆனால் நல்லா ஓரளவுக்கு சாண்ட்ராவை வச்சு செஞ்சாருன்னு தான் சொல்லணும் விஜய்ஸ். ஆமாச்சு சாண்ட்ரா. பாடுறா என்னங்க இப்போ தானங்க அங்கே அப்படி பார்த்தோம், திடீர்னு புதுசாக வாங்கின பாத்திரம் மாதிரி பல இருக்கீங்க. ஓ ப்ரெசென்ட் வந்து துணி சோப்பு வந்திருக்கும் அதுதான். சரி அதை விடுங்க. இப்போ வந்து கேட்குறாரு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ரோல் கேமரா ஆக்ஷன். வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா என்ன ஒரு பரிதாபமான குரல் அப்படின்னு நடுங்குதில்ல. என்னம்மா என்னதாம்மா உனக்கு ஆச்சு அப்படின்னு சூர்யா அப்பா சிவகுமார் வாய்ஸில் பேசுகிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச விஜய்ஸ் சரி என்னென்ன ஆச்சுன்னு ஒன்று ஒன்றா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது குரல் இப்போ எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. ஆக்ஷன். சூப்பர் டீலக்ஸ்ல நான் தூங்கிட்டு இருக்கேன் சார். நல்ல டீப் ஸ்லீப், நல்லா தூங்கிட்டேன். இது எடிட்லாம் இல்லைங்க, அடுத்த நிமிஷமே அப்படி தான் பேசினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அடா ராமா என்னைக்கிடா முடியும் இந்த ட்ராமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து கேட்குறாங்க என்ன சரி என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாரும் தூங்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, தூங்க விடுறதில்ல, அதனால் அவங்களே டிஸ்டர்ப் பண்ணணும், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் வெளியே போய் படுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ தான் வீட்டில் வந்துட்டு ஓ கதவு சாத்திருந்தாலும் கேட்டுச்சா, சரி அந்த ரூட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க கூட என்னோட திவ்யா இருந்தாங்க, வேறு யாரும் இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ தான் கமருதீன் அங்கே தானே இருக்கணும், கமருதீன் நீங்கள் எங்கே வழக்கமாக தூங்குவீங்கன்னு கேட்குறாரு. சூப்பர் டீலக்ஸ் தூங்குவேன். அதான் ஊருக்கே தெரிஞ்சது, எல்லாம் கை தட்டிட்டாங்க. நீ எங்கேயா தூங்குற, மற்றவங்களாம் எப்போ தூங்குவாங்க எப்போ வெளியே போவாங்க தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ விஜய்ஸ் அப்படியே சூப்பராக சொல்லாமல் ஒரு விஷயம் சொன்னார். நீங்க எதையாவது நினைச்சு கை தட்டிடுறீங்க. இப்போ கேமராமேன் பாருக்கு க்ளோஸ்அப் வைக்கல. ஆமாம் ஏற்கனவே பதறி போயிருப்பாங்க. பின்ன எல்லா வாரமும் புதற்குள்ளே பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு மதர் வராங்கன்னு இப்போ உட்காந்து எல்லாத்தையும் கதறிக்கிட்டு இருந்தா. அப்போ சாண்ட்ரா வந்து நான் எந்திரிச்சேன்னு சொல்லும்போது அவங்க அப்போல்லாம் எந்திரிக்கல சார், மறுநாள் போய் எல்லாம் வெளியே படுத்துருக்கும் போது நாய் குளிச்சதுக்கு அப்புறம் தான் சார் ஏஞ்சாங்கன்னு சொல்லி பார்வையும் கமருதனையும் மாட்டி விட்டாங்க. திரும்பி எல்லாம் கைதட்டுறாங்க. பயங்கரமான ஆளியா, எல்லா வாரமும் இவங்க 2 பேரும் எப்படியாவது சூப்பராக மாட்டி விட்டு அப்படியே தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கமருதீன் இல்லையா அப்ப ரூம்ல? வெளியில சோஃபால அடடா அப்படியே கெத்தாக காமெடியாக கேட்டாராமா. ஏன் சார் மைக்கை மூடினாங்க, பாத்ரூமை மூடினாங்க, எதையுமே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக கேட்கல, ரெட் கார்டு கூட கொடுக்கல. பிக் பாஸ் செட்டையே மூட போகிறாங்களாம், ஜாக்கிரதையாக இருந்துங்க. எல்லோரும் கைத்தட்டி சிரிக்கும்போது அப்படியே லைட்டாக தலை குனிஞ்சிட்டாங்க நம்ம பாரு. என்னடா வெக்கமா, உங்கள் அம்மா வரட்டும் அப்புறம் இருக்குது துக்கம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் துக்கம் அவங்களுக்கா நமக்கானு. சாண்ட்ரா ஒரு வேலையும் செய்யலை, பகல்லையும் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் சத்தம் போடுறாங்கன்னு ஏஞ்சி போனீங்க. நீங்கள் தூங்கும்போது அவங்க பெட்டி எடுத்து வைக்கக்கூடாது, பாத்திரம் கழுவக்கூடாதுன்னு சொன்னீங்க, பேசக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் விஜய் சொன்ன பயங்கரமாக கேட்டார். சரி அவங்க எல்லாரும் சைலண்ட்டாக தொடச்சிட்டு இருக்காங்க, சைலண்ட்டாக பேசாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேமராலாம் எதை பிடிச்சி எதை போடுறது நீங்கள் சொல்லுங்க. கேமராலாம் எதை பிடிச்சி எதை போடுறதுனா நீங்கள் கமருவும் பாருவிட்டு தான் கேட்கணும். நியாயம் தானே, நியாயமாக கேட்டார். பின்ன எல்லாரும் அமைதியாக இருந்துட்டா என்னத்தை நாங்கள் பார்ப்போம்? பாரு பாத்ரூமில் ஓட்டுற பிட்டையாக உட்காந்து பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயங்க, இப்போ பாருக்கு பிஆர் டீமே அதிகமாக உள்ளே ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து ஹார்ட் விட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் இப்போ ஃபீல்ட்லேயே இல்லாத அந்த பூனை கலிப்பாவோட ஃபேனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரு கண்ணாடியை போட்டால் அவங்கள மாதிரியே இருப்பாங்களாமா. அப்புறம் சாண்ட்ரா கேட்டார் உங்களை யாராவது வந்து இந்த வேலை செய்யுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஏதாவது டார்ச்சர் பண்ண, அப்படி பண்ணியிருந்தா அது தவறு. அப்போ அவங்க சமைக்கும் போது எல்லாரும் கூட உட்காந்து நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். மதியானம் சாப்பிட்டேன். கூச்சமே இல்லை. அவர் கேட்குறாரு உட்காந்து சாப்பிட்றது மட்டும் முடியுது, அதை மட்டும் சேர்ந்து செய்வீங்க, மற்றதுக்கெல்லாம் பிரிஞ்சு கலந்து ஓடுவீங்க வெளியே. இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு எல்லாரும் வந்து வெளியே போனாங்க, வந்து சாரி வேற கேட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கணும்னு என்ன அவசியம்? இது வந்து பிக் பாஸ் வீடு, முதல்ல சாண்ட்ரா வீடு இல்லை, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அதுக்கப்புறம் உட்காந்து உருட்டினாங்க பாருங்க. இல்லை சார் நான் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் வெளியே போய் படுத்தேன். அப்புறம் அவர் வந்து பெட்டி வந்து என் பக்கத்தில் வந்து திறக்கும்போது சரி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நான் ஏஞ்சி அந்த பக்கம் போயிட்டேன். நீங்கள் சும்மா போயிருந்தா பிரச்சனை இல்லையே, வந்து கேட்கும்போது எல்லாத்தையும் கேள்வி கேட்டிங்களே, சண்டை போட்டிங்களே, அதான பிரச்சனைன்னு கேட்டார். இது மட்டும் சொல்லுங்கள் நியாயமானு கேட்கும்போது அவங்க பாட்டு பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஆடியன்ஸே ஏன்னு கத்தி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவனுங்க. அப்பா அடமழை ஓஞ்சிச்சிரா அன்றாயிரம் காஞ்சிச்சிரா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது. கமருதனே ஏஞ்சி ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னார். சார் ஆனால் நாங்கள்லாம் டயர்டாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் வந்து நைட் உட்காந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே கண்ணு முடிச்சு உட்காந்து அவங்க கதையை கேட்டுட்டு இருந்தோம் சார். ஆனால் இவங்க ஒரு நாள் கூட ஹவுஸ்மேட்ஸ்க்காக ஒரு தடவை கூட எதையுமே பண்ணதில்லை.
எங்களுக்கே வந்து வார்டன் ஹாஸ்டலில் இருக்க மாதிரியும் நாங்களாம் அமைதியாக ஐயோன்னு அடங்கி போகிற மாதிரியும் இருந்தது சார். ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு மட்டும் நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காது, ஆனால் நீங்கள் மட்டும் எல்லாரையும் நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணி பேசுவீங்களா? ஏன் மற்ற நேரத்தில் பேசினேன்னு கேட்டதுக்கு நைட் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா டே டைம் நான் சொன்னேன்னா அடிச்சாடா அந்தர் பெல்ட்டி அப்படின்ற மாதிரி அமிர்தன் ரியாக்ஷனை பாருங்க. அதுக்கு விஜய்ஸ் கேட்டார், அப்போ நைட் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்கன்னு தெரியும். நல்லா தெரியும் சார். அப்போ அவங்க ஆக்டிவாக இருந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அவ்வளோதானேன்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படி பச்சையாக சொல்ல முடியாது, வேணா ஒரு செகப்பாக சொல்லலான்ற மாதிரி நின்ட்டாங்க. ஷேவ் பண்ணி ஹேர் எல்லாம் கீழே விழுந்து அது ஒரு மாதிரி அது பார்க்க வினோத்தை டார்கெட் பண்ண ஆதிரை வந்த உடனே நீங்கள் ஷேவ் பண்ணி முடியெல்லாம் கீழே போடுறது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னதை ஆதிரை கீழே துண்டு போட்டு ஷேவ் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அதை போய் இப்போ நீங்கள் மட்டும் பண்ணலாமான்னு கேட்டார். இதை ஒரு பிரச்சனைன்னு எடுத்துகிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாருங்க வினோத்தை. அதை பற்றி பேசவே நான் விரும்பல. ரூல்ஸ் எல்லாம் மீறின பாரு கம்ரு சாண்ட்ராவெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் வினோத்துன்னு வந்துட்டா மட்டும் கேட்பாரு பாருங்க லெஃப்ட் ரைட்டு. ஏன்னா வினோத்து பாவமாக நிற்பார், சாரிலாம் சொல்லுவார், அதனால் விட்டு ஏறுவார். இதில் வேறு இவங்க 3 பேர் உட்காந்துட்டு விஜய்ஸ் ஒழுங்காக பேச விட மாட்டார், அதனால் நம்ம பேச முடியாதுன்னு சொன்னது வேறு சொல்லிட்டாங்களா. அதுக்குன்னே விட்டு வச்சு நல்லா வாங்கிட்ட மாதிரி தான் இருந்தது விஜய்ஸ். அப்புறம் பாரு கேட்குறாரு, எந்த வேலை எங்கே போனாலும் யாராவது உடனே செய்ய சொன்னால் இதை செய்ய முடியாது, அதை நான் அப்படி தான் செய்வேன், இதை இந்த நேரத்தில் தான் செய்வேன், கடைசியில் தான் செய்வேன், நீங்கள் ஒரு ரூல்ஸ் போடுறீங்களே அப்படின்னு கேட்டு வினோத்தையும் அந்த ரூல்ஸ் அவங்கள போடுறதுக்கு நீங்கள் ஏன் விட்டீங்கன்னு கேட்குறாரு. வினோத் போய் கெஞ்சாத குறையா கெஞ்சிருக்காரு, திட்டிருக்காரு, கத்திருக்காரு. எப்படி பண்ணும் இதுக்கிட்ட வேலைக்கு ஆகல. விஜய்ஸ் நீங்களும் தானே வாரம் வாரம் கேட்குறீங்க, எதையாவது ஒன்று கேட்டு அது திருந்திருக்கா? அப்புறம் சுட்டி காட்டும் போது அதை செய்வாங்களா, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்களா? செய்யலாம். உட்காருங்க பாரு. கேட்டுக்கிட்டிங்களா? செய்கிற வேலையை விட்டுட்டு செனையாட்டு மசுரை பிடுங்கன்னு சொல்லுவாங்களா ஒருத்தனை. அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்ச பாருக்கு இவ்வளோ தான் கேள்வி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மூஞ்ச பார்த்தீங்களா, அதுக்கு 3 நாளாக மூடி வச்ச முட்டை மாதிரி. வா பாரு இல்லை நான் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அவங்க? அட பாவி விஜேஎஸ், சாண்ட்ரா பேசுகிறத அவ்வளோ நேரம் ஆன்னு பிறந்துக்கிட்டு ஆந்திரா போகிற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தல்ல. பாருக்கு கூட பாரபட்சம்லாம் பார்த்துட்டு என்ன மட்டும் ஏன் அப்படி எடுத்து வாங்கி கட்டுற, பேச விடாயான்ற மாதிரி தான் பார்த்தாரு. அவங்க பதில நான் என்ன சொல்கிறது, அவங்க நான் செய்கிறேன், நான் வந்து பொறுமையாக பண்ணுறேன். மக்களே ஒரு மாதிரி கைத்தட்டி வினோத்தை பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. விஜேஎஸ் எல்லாருக்கும் அப்போ வந்து சாண்ட்ரா பாரு தான் முக்கியம் இல்லை, அதுதான் ஷோ டிஆர்பிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ரொம்ப பெருமைப்படுத்தாதீங்க. மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை? அரோராக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்ததால் கிச்சன் வேலை செய்யலை, அதை வந்து ஒரு காரணமாக சொல்லி நாமினேட் பண்ண பார்வையும் கம்ருவையும் நல்லா கேட்டுவிட்டார் விஜேஎஸ். அப்புறம் மக்கள்லாம் வந்துட்டு சேர்ந்து நீங்களாம் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கும்போது இல்லை யாரும் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டாங்க. வேலை சொன்னால் செய்ய மாட்டேன், இப்போ நீ சொல்லு பாரு பதில் என்ன பதில் சொல்கிற இதுக்குன்னு கேட்கும்போது பதில் வந்து நான் வேலையை பண்ணி காட்டிடுறேன் சார். நீ பண்ணியும் காட்ட வேணாம் ஒன்னியும் காட்ட வேணாம், ஒன்றை தான் நாங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கோமே, அப்புறம் எதுக்கு நீ பண்ணியை வேறு தனியாக காட்டுறேன்? இவங்க இப்படி சொன்னோன்னே இவங்கள்ட்டலாம் என்ன பேசுறதுன்னு விஜய்ஸ்க்கே ஒன்றும் புரியல. வீட்டில் இந்த கொடுமைப்படுத்துகிற மாமியாருங்கெல்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு போவாங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு கேவலமா. இது மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுட்டாலும் உட்காரு. முதல்ல அசிங்கப்படுத்தினா இந்த மாதிரி சிரிக்கிறத நிறுத்து. இந்த மாதிரி அவர் கேள்வி கேட்கும்போது நீ சிரிச்சு அவரும் எதுவும் கண்டுக்காமல் விட்றதுனால வெளியில் ஷோ பார்த்துருக்கேன். எங்கள் வயிற்றுச்சல் தான் உங்கள் கண்ணை நொல்லையாக்கிச்சு, சபரி உதச்சி அந்த பக்கம் போய் விழுந்தீங்க பார்த்தீங்களா, ஆண்டவனே உங்கள் மேலே காண்டாவாங்க. இதில் வேறு நாங்கள் தான் நல்ல கேமர்னு சொல்லிட்டு தெரியுங்க, நீங்கள் கேமரே இல்லை ஒரு டோமரு. இத்தனை காலமும் வந்துட்டு பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, ஃபுல் லைட்டும் அவங்க மேலே இருக்கும். இப்போ வந்து சாண்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அடடா பிக் பாஸ் பிட்டு பார்வை பற்றி புட்டு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரஜன் வெளியே போயிட்டதுனால நம்மளே அடிச்சு துரத்துருவாங்களோன்றதை பயந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம மேலே இருக்கணும்னு சாண்ட்ரா போடுற ட்ராமா தான் அந்த இதெல்லாம். அதனால தான் கனிக்கிட்ட வேணும்னே வம்பிழுத்தது இதெல்லாம், அது அவங்களுக்கே தெரியும். சபரி கூட பார்வதி தான் கம்ருதீனை ஓவர்டேக் பண்ணுறாரு, அவரோட கேமெல்லாம் இவங்க பிடிங்கிட்டு இவங்க தான் லைம் லைட்டில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாரு வந்து கம்ருதீன், அமித் அண்ட் வினோதோட கேமை ஓவர்டேக் பண்ணுறான்னு எனக்கு தோணுது சார். என்ன 3ஓட நிறுத்திட்டேன்? பாரு எல்லாரோட கேமையும் அவங்க தான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதில் யாராவது அவங்கள முந்திக்கிட்டு போனால் அவங்க மூஞ்சியே விட்டோ இல்லை முந்தானியே விட்டோ அவங்களுக்கு தடுத்து நிறுத்திடுவாங்க. அது கம்ருதீனாவே இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு வந்து முன்னாடி போயிடக்கூடாது. நான் என் கேம்னு வந்துட்டுனா யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து முன்னேறி போக தான் பார்ப்பேன். கம்ரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எல்லாரும் வந்துட்டு பாருவால் தான் வந்து கம்ரு கேமே ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லும்போது இல்லைன்ற மாதிரி. சரி உங்கள் நேர்மையை பாராட்டுறேன், ஆனால் இப்போ மற்றவங்களாம் சொல்லும் போது ஒரு விஷயம் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் நடக்குதுண்ணா. சட்டை கிழிஞ்சி இருந்தா போச்சா சோனமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்க, அப்போ கொஞ்சம் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்கிறாரு. நான் பட் ஆனால் வந்து நீ எல்லா இன்ஸ்டன்ஸ்லையும் எனக்காக நிற்கல, நீ வந்து பலூன் ஏன் பலூன் தான் ஃபஸ்ட்டு நீ உடைச்ச. பாருக்கு என்னன்னா அவங்க வந்து இவர் பலூனை உடைச்சிடலாமா, ஆனால் இவர் வந்துட்டு பாரு பலூனை உடைக்கக்கூடாதான். பாரு இந்த மாதிரி ஒரு கன்னிங் கேம் எப்படி ஒரு வின்னிங் கேம் ஆகும்? அப்புறமும் கம்ரு சொல்கிறாரு, இவங்களுக்கு என்ன தான் வேணும்னே தெரில சார், இப்படி வந்து இதை பண்ணாதங்கிறாங்க அதை பண்ணாதங்கிறாங்க, நான் யார் கூட விளையாடுறது, இவங்க கூட விளையாடக்கூடாதான்றதும் தெரில. ஒருவேளை பாரு என் கூட விளையாடுறதுனா அது அப்பா அம்மா விளையாட்டா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ. திவ்யா கூட ஏஞ்சி அவர் தலையானதுக்கு சந்தோஷப்பட்டு நானே ஹக் பண்ணி சொன்னேன் சார், ஆனால் பாருக்கு மூஞ்சில் சந்தோஷமே இல்லை. என் பலூனை ஏன்டா உடைச்சா என்ன ஏன்டா தலையாக விடலன்ற மாதிரி தான் அவங்க கோச்சிட்டு உட்காந்தாங்க. இது தாங்க பாரு, அது பிக் பாஸ் கேமாக இருந்தால் எவனாக இருந்தாலும் வெட்டுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேன்ற மாதிரி. தான் ஜெயிக்கலன்னு தன்னோட ஆள் ஜெயிச்சது கூட கொண்டாட முடியாத பாரு கம்ரு கூட போய் வெளியே ரிலேஷன்ஷிப் தொடர்ந்தாலும் அது கடைசி வரைக்கும் கண்டிப்பாக போக வாய்ப்பு இல்லை. மனசோட கம்ருவை பாராட்டின திவ்யாவே எல்லாத்துக்கும் மேலாக இருக்காங்க. அதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. இப்படிக்கு உங்கள் CWC, எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை.